அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் வந்துட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வந்துடும். ஆனால் பல நேரங்களில் நமக்கு ஒரு சந்தேகமும் கூட சேர்ந்து வரும். எனக்கு உடம்பு முடியலையே, நான் நோன்பு வைக்கலாமா, இல்லை நான் ட்ராவலில் இருக்கேன் நோன்பு விட்டுக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகமும் கூட சேர்ந்து வரும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அல்லாஹ் யாருக்கெல்லாம் நோன்பு வைக்காமல் இருக்க அனுமதி கொடுத்துருக்கான், அப்படி நோன்பை நீங்கள் விட்டால் அதுக்கு என்ன பகரமாக நீங்கள் செய்யணுங்கிற விஷயங்களையும் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். முதலாவதாக நோயாளிகள். முதல்ல உடல்நிலை சரியில்லாதவங்க, சிலருக்கு நோன்பு வச்சா நோய் அதிகமாகும்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம், இல்லைனா மருந்து மாத்திரை கரெக்டான நேரத்துக்கு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இப்படிப்பட்டவங்க தாராளமாக நோன்பை விட்டுக்கலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் விடுபட்ட நோன்புகளை நீங்கள் கட்டாயம் கலா செஞ்சு வச்சுக்கணும். அடுத்ததாக பயணம் செய்கிறவங்க. இப்போல்லாம் கார் ஃப்ளைட் இருக்குது, இதில் என்ன சிரமம்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் மார்க்கம் நமக்கு கொடுத்த சலுகை இது. நீங்கள் ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு பயணம் செய்யும்போது சிரமமாக இருந்தால் நோன்பை விட்டுட்டு அப்புறமா நோன்பு வச்சுக்கலாம். மூன்றாவதாக பெண்களுக்கு மார்க்கத்தில் தெளிவான சட்டங்கள் இருக்குது. மாதவிடாய் காலங்களில், பிரசவ காலங்கள்லையும், தீட்டு இருக்கிற நேரத்துலையும் நோன்பு நோட்பது அனுமதி கிடையாது. அந்த நோன்புகளை பின்னாடி கண்டிப்பாக நீங்கள் கலா செஞ்சு வச்சிடணும். நான்காவதாக கர்ப்பிணிகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள். தன்னோட உடல்நிலை இல்லைன்னா குழந்தைக்கு பால் பத்தாமல் போகும்னு பயந்தா அந்த தாய்மார்கள் நோன்பை விட்டுறலாம். இதுவும் பின்னாடி நீங்கள் கலா செஞ்சு வச்சுக்க வேண்டிய நோன்பு தான். ஐந்தாவதாக முதியவர்கள் மற்றும் தீராத நோய் உள்ளவர்கள். வயசானவங்க, இனிமே அவங்க நோன்பு வைக்கவே முடியாதுங்கிற நிலைமையில இருக்கிறவங்க, அதே மாதிரி குணப்படுத்தவே முடியாத நோயால் பாதிக்கப்பட்டவங்க நோன்பை விட்டுடலாம். இவங்க நோன்புக்கு பதிலாக ஃபித்தியா கொடுக்கணும். ஒரு நோன்புக்கு ஒரு ஏழை வீதம் உணவளிக்கணும். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் இருக்குது. சலுகை இருக்குங்கிறதுக்காக சாதாரண தலைவலி, சின்ன அசதி, இதுக்கெல்லாம் நோன்பை விட்டுடக்கூடாது. தகுந்த காரணம் இல்லாமல் ஒரு நோன்பை விடுறது அப்புறம் காலமெல்லாம் நோன்பு வச்சாலும் ஈடாகாது. அதனால் தேவையை உணர்ந்து செயல்படுங்க. அல்லாஹு அனுமதிக்கப்பட்டவர்கள் மட்டும் நோன்பு விடுங்க. அல்லாஹு மார்க்கத்தை நமக்கு ரொம்ப எளிமையானதாக தான் ஆக்கி வச்சுருக்கான். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். ஜஸாக்